அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேத்துக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால இந்த வருஷம் ராசி பலன் சொல்றதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். அன்பந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சனி 7.5 சனியிலிருந்து விடுபட்டு 3ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 7.5 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெற காலமா இந்த காலம் அமைகிறது. உங்களோட முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இதுவரை பயந்து 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 எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்த உங்களுடைய தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நேரமாக அமையிறது. இழந்த சொத்துக்களை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீர்கள். வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். சுக சௌகரியங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். மே மாதத்தில் இதுவரையிலும் நன்மையே செஞ்சுட்டு வந்த குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு 7.5 சனியால் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டவாளுக்கு அந்த 6ல் குரு போகிறது அவ்வளோ தாக்கம் இருக்காது, தெரியாது. ஏன்னா அதை விட நீங்கள் பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன். 6க்கு போகிற குரு உங்களோட எதிரிகளை பலமிழக்க செய்வார். பழைய கடன் அடைப்படும். உடம்புல இதுவரை இருந்த நோய் தீரும். குரு பார்வையும் 10ஆம் இடமான துலாம், 12ஆம் இடமான தனுசு, 2ஆம் இடமான கும்பத்தில் விடுறது. அதனால தொழில், வியாபார, உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இதுவரையிலும் இருந்த இந்த சறுக்கெல்லாம் போய் இனிமே மேன்மை தான். தொழில் வியாபாரம் மேம்படும். உத்தியோக வகையிலையும் நீங்கள் நினைத்த பதவி மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். 12 பார்க்கிற குரு உங்களுக்கு சுப விரயங்களையும் அலைச்சல்களையும் கொடுக்கலாம். சயன சுகம் மேம்படும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்வையிடுற குருவால் உங்களுடைய பண வருவாய் பெருகும். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலம்பும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். 3ஆம் இடமான மீனத்திலிருந்து 2ஆம் இடமான கும்பத்துக்கு வர்ற ராகுவால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அந்த 2ல் வர்ற ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதோட 7.5 சனியில் பட்டதை விட ஒன்றும் பெருசாக பட போகிறது இல்லை. அந்த தாக்கம் அவ்வளவு தெரிய வாய்ப்பு இல்லை. குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். 8க்கு வரும் கேதுவாலையும் உங்களுக்கு குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு 7.5 சனி படிப்பினையே இந்த 7.5 வருஷத்தில் கொடுத்துருக்காரு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு பதவி, அதிகாரம், தொழில், பண வருவாய், குடும்ப அமைதி, உடல்நிலை, இப்படி எல்லாத்துலேயும் மேன்மை கிடைக்கக்கூடிய இந்த வருஷம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாத்தையும் சமாளித்து மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக அமையிறது. கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி, உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.